இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க மனசுக்கு நீங்க நல்லா இருக்கணும். நான் போயிடுறேன். நான் போறதா சரி. நான் போயிடுறேன். கோவம் போயிடுச்சா? சரி, நான் வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு உடனே உன்னை வந்து பார்க்குறேன். ஓகேவா? சரி திரு. சார்ஜ் சுத்தமா போச்சு. திரு, ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு போலயே. முதல்ல லக்ஷ்மி எங்கேயாவது தங்க வைக்கணும். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்க என் கூட ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்க எங்க போனாங்கன்னு பாத்தீங்களா? இப்பதான் சார் அவங்க பேக் எடுத்துட்டு வெளில போனாங்க. பேக் எடுத்துட்டு போயிட்டாங்களா? ஆமா சார். எங்க போயிருப்பா? அவளுக்கு இங்க யாருமே தெரியாது. இவ உங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவளுடைய பாக்கியத்தால நீங்க தான் ஜெயிப்பீங்க. சாமி, லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா? லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அத்தனை ஐஸ்வர்யங்களும் அந்த பொண்ணோடைய அவங்க புகுந்த வீட்டுக்கு போயிடும். அக்கா, அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி அப்படியே நடக்குது. ஒருவேளை லக்ஷ்மி நம்ம வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா நமக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு போல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவ போனதுனால நம்மள விட்டு எல்லாமே போயிடும் போல இருக்கடா. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்த வீட்டுல தரித்திரம் தாண்டா தாண்டவம் ஆடும். பஞ்ச பரதேசி ஆகி நாம எல்லாம் நட்ரோட்ல தான் நிப்போம். அதுக்குள்ள அவளை கூட்டிட்டு வந்து தாலியை கட்டியே தீரணும். என்ன மோகனா, லட்சுமி இந்த வீட்டுல இருக்கும்போது அவ ராசி கெட்டவனு எப்படியெல்லாம் கரிச்சு கொட்டின. அவ யாருன்னு இப்பவாது தெரியுதா உனக்கு? என்ன நாட்டம் போட்டீங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அவ அதிர்ஷ்ட தேவதை. அது தெரிஞ்சும் அவளை நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்காம லட்சுமி வாழ்க்கையை சீரழிக்கணும்னு நினைச்சதுக்கு தான் நீங்க சொன்ன பொய் எல்லாத்தையும் அந்த ஆத்தா நிஜமாக்கி காட்டிட்டா. இனி பாருங்க, சீக்கிரமே உங்க எல்லாருக்கும் கஞ்சிக்கே வழி இல்லாம போக போகுது. ஏய் கிழவி, நீ ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. நீ பேசுற மாதிரி எதுவும் நடக்க போறதில்ல. நேத்தை விஷக்காய அருவால தடவி லக்ஷ்மி எவன் இங்கிருந்து கூட்டிட்டு போனானோ அவனுக்கு காயத்தை பண்ணி தான் அனுப்பியிருக்க. இந்நேரத்துக்கு அவன் நோர தள்ளி செத்து இருப்பான். நேரம் சரியில்லை, சகுனம் சரியில்லை, அது இதுன்னு சொல்லி ஜோசியரை பார்த்து அவர் சொன்னார்னு பரிகாரம் பண்ண திருவ அனுப்பிச்சல. இப்ப பாரு, பரிகாரம் பண்ண போன திருவ காணும். என்ன பாக்குற? சும்மா நடிக்காத. இந்த பரிகாரம் கோயில் குளம் சுத்துறத உன்னோட நிறுத்தி கூடாதா? சும்மா நீலி கண்ணீர் விட்டு புருஷனை கொண்டாச்சு. இப்ப புள்ள மட்டும்தான் இருக்கான். அவனையும் என்ன பேச்சு பேசுற நீ? திரு அம்பிகா பெத்த புள்ள. உன்னை விட என்ன விட ஏன் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் விட அவன் மேல உசிரியே வச்சிருக்கான். திருவுக்கு ஒண்ணுன்னா அவளால தாங்கிக்க கூட முடியாது. மனசாட்சி இல்லாம அம்பிகாவை எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது உன்னால? நம்ம எல்லாரையும் விட திரு மேல அக்கறை, பாசம், உரிமை எல்லாமே அம்பிகாவுக்கு தான் அதிகமா இருக்கு. இன்னொரு தடவை நீ இப்படி பேசுன, நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அம்மா அம்பிகா, நீ கவிதா சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. கவலைப்படாதம்மா, திரு கண்டிப்பா வந்துருவான். எல்லாருக்குமே அவன் காணுமேங்கிற ஒரு வருத்தம் தான். நீ உள்ள போமா. என்ன தைரியம் இருந்தா
என் பொண்டாட்டி கையை பிடிச்சிருப்ப உன்னையெல்லாம் சும்மாவே விட என்னப்பா, என்னாச்சு இங்க பாருங்க நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு நினைச்சிட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க வேண்டியது, அந்த பொண்ணு ஏதாவது கேள்வி கேட்டா இப்படி ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியது. இவனை உங்களுக்கு இதே வேலையா போச்சு. இதான் பொழப்பா? பழப்பா போச்சு. ஏங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? மாதிரி பட்டவங்களா சும்மா விடக்கூடாது. மாம்பழம் போடுங்க. அடிங்க ஏங்க நான் ஒண்ணுமே பண்ணல. இருங்க அண்ணன் சொல்லி தெரிஞ்ச பொண்ணு தான் பாருங்க. நான் ஒண்ணுமே பண்ணல. என்னடா பாக்குற? நீங்க ஓடுங்க. அடிச்சாதான் என் பொண்ணு வருது. என்னையா கூட்டாங்க? என்ன பிரச்சனை? சும்மா விடக்கூடாதியா? சார் இவர் பொண்டாட்டிய கைய பிடிச்சி இழுத்து தப்பா நடந்துக்க பாத்திருக்கான் சார். என்ன ஏதுன்னு கேட்டா இல்லாத கதையெல்லாம் சொல்றான் சார். கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. சார் இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி இல்ல சார். நான் எனக்கு தெரிஞ்ச பொண்ணை தேடி வந்தேன். அது இவங்கள மாதிரி இருந்ததுனால கூப்பிட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல சார். தலமா தம்பி, காலையில ரெஸ்டாரண்ட்ல பார்த்தவங்க தானே நீங்க? ஆமா சார், நான் தான். உங்க கூட வந்த அந்த பொண்ணு எங்க காணோம்? அந்த பொண்ணை தான் சார் நானும் தேடிட்டு இருக்கேன். தம்பி, அது உன் பொண்டாட்டி தானே? ஆனா நீ என்னமோ யார மாதிரி பேசிட்டு இருக்க? அது அப்படிலாம் இல்ல சார். இப்பதான் கல்யாணம் ஆச்சு. இப்ப என்ன பண்றது? நான் எங்க தங்க போறேன்? என்ன செய்ய போறேன்? ஒண்ணுமே புரியலையே. இந்த கோயில்ல படுத்துக்கலாமா? தங்க விடுவாங்களான்னு தெரியலையே. இப்போ இதை விட்டா வேற வழியும் இல்ல. சரி, போய் கேட்டு பார்க்கலாம். சாமி, நான் இந்த ஊருக்கு புதுசு. வேலைக்காக கிராமத்துல இருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு மட்டும் இந்த கோவில்ல தங்கிட்டுமா? என்னம்மா வயசு பொண்ணு இப்படி தனியாவா வர்றது? கோவில் எல்லாம் தங்க முடியாது. ஆனா பக்கத்துல கோயிலோட மடம் ஒண்ணு இருக்கு. அங்க நிறைய பேர் தங்கியிருக்காங்க. நீ அங்க தங்கிக்கலாம். எங்க சாமி? நேரா போய் லெஃப்ட்ல போமா. சரிங்க சாமி, ரொம்ப நன்றி. இருக்கட்டும், நான் வரேன். பாத்து போமா.